அனைவருக்கும் வணக்கம். வாழப்பாடி சங்கத்தின் 28வது மாதாந்த கருத்தரங்கத்துக்கு வந்திருக்க அனைவருக்கும், நம்ம சங்கத்து தலைவருக்கும், துணைத் தலைவருக்கும், செயலாளருக்கும், பொருளாளருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பேசுவது ஒன்றென்றால், நான் சந்திரநாடி கோச்சார கிரகம் சந்திரநாடி எந்த கிரகம் தொடுகிறதோ அந்த காரக கிரகங்களை தசாபுத்தியை வைத்து பலனை சொல்லலாம். லக்கண பாவகத்திலும் சந்திரனை பாவத்தை வச்சியும் பலனை சொல்லலாம். ஒருத்தவர் நேற்று கோச்சார கிரகம் சந்திரனை காலபுருஷ தத்துவப்படி மிதனத்தில் தான் 3ஆம் இடத்துல தான் கடந்திருக்குது. காலபுருஷ தத்துவப்படி அந்த புதன் இடம் 3ஆம் இடம் ஒப்பந்தம், டாக்குமெண்ட்டு, அதோட பிரச்சனை தான். இந்தோட ஜாதகம் ஃபஸ்ட்டு ஜாதகம் என்றால் கோச்சார சந்திரன் வந்து 3ஆம் இடத்து கேள்வி தான். நிலம் பற்றி கேள்வி. நிலம் என்றால் 4ஆம் இடம் வலுவாக இருந்தால் அவருக்கு நிலம், சொத்து, வாகனம் நல்லா அமையும். சூரியன் 4ஆம் இடத்தின் தொடர்பு கொள்ளும்போது சீரான வண்டி வாகனம் அமையும். சந்திரன் தொடர்பு இருக்கும்போது 4ஆம் இடத்தில் 4ஆம் அதிபதியாக சந்திரன் இருந்தால், வாகனம் பற்றி கேள்வியாக இருந்தால், அங்கே மிதனமாக வேகமாக சிரத்தியாக வாகனத்தை பற்றி வாங்கலான்னு சொல்லலாம். இதே இப்போ செவ்வாய் இருந்தால் வீரமாக, நம்ம வீராப்பாக வாகனம், நம்ம வண்டி வாகனத்தோட கேள்வி கேட்டால் சொல்லலாம், வாங்கலாம்னு சொல்லலாம். இதே புதன் தொடர்பு இருந்தால் புதிய வண்டி மாற்றங்களை ஏற்படுத்தி நல்ல அறிவுத்திறமையாக வண்டி வாங்குவார். சுக்கிரன் தொடர்பு பெறும்போது பணம் இருந்தால் சுகமாக வண்டி, சொகுசான வண்டி வாங்குவார். பணம் இல்லைனால் கொஞ்சம் தடுமாறிட்டு கடன் வாங்கியே அமையும். அதே சனி இருந்தால் தொடர்பு இருந்தால் தாமதப்படுத்தி வண்டி வாகனம் வாங்க சொல்லும், வீடு, சொத்து, நிலம் வாங்க சொல்லும். குரு தொடர்பு இருக்கும்போது வாடகை வீட வாகனமாகவும் வாடகை வீடாகவும் அமையும். இதே ராகு, கேது, மாந்தி தொடர்பு இருக்கும்போது தடங்களையும் பிரச்சனைகளாகவும் வம்பு வழக்குகளாகவும் தொடர்பு கொள்ளலாம். நான் இந்த ஜாதகம் வந்து நேற்று ஒருத்தர் கேள்வி, நான் என்னுடைய நிலம் பிரச்சனையாக இருக்குது, அந்த நில பிரச்சனையை சர்வீருக்கு பணம் கட்டியாச்சு, பணம் கட்ட நோட்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லை பிரச்சனை இருக்குது. எல்லை பிரச்சனை இருக்கக்குள்ள 4 தாட்டி அளந்தாச்சு. 4 தாட்டி அலைஞ்சுன்னா அப்படி தான் வருது. இன்னொரு மாநில ரோட்டுக்கும் தேசிய ரோட்டுக்கும் அளவு வித்தியாசம் வருது. ஒரு அளவு தேசிய நெடுஞ்சாலை எடுத்து போடுறாங்க, இப்போ அளக்கக்குள்ள அந்த இடம் உங்களுக்கு வருது அப்படிங்கிறாங்க. இப்பயும் அப்படி தான் அளப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்குண்டான மாநிலக்கு மத்திய ஹைவேக்கு லட்ரு வச்சு அளக்குன்னு சொல்லக்குள்ள லட்ரு வச்சு அளக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதே ஹைவே கேட்கக்குள்ள என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் போட்ட அளவு தான், நாங்கள் மாற்றம் இல்லை, அவங்க தான் அதை விட்டு அளக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த முடிவு அந்த முடிவுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறோம். அந்த சந்திரன் 3ஆம் இடத்துல போகக்குள்ள இவர் செவ்வாயோட சனி தொடர்பாகுது. பிறந்த கால சனி, துலா லக்கணத்துக்கு சனி பிறந்த கால சனி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, குருசாரத்தில் இருக்கிறாரு. இப்போ அங்கே செவ்வாய் தொடுது, கோச்சார செவ்வாய் அங்கே தொடுது. அங்கே செவ்வாய் தொடருக்குள்ள சட்ட சிக்கல், வம்பு வழக்கு, நிலப்பிரச்சனை எல்லாமே எடுக்கலாம், சொல்லலாம். அந்த சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கிற இது நில சம்பந்தமாக ஒப்பந்தம், டாக்குமெண்ட்டு பிரச்சனை சொல்லலாம். இந்த சனி நான் துலத்துக்கு 4ஆம் அதிபதி 10ல் பிறந்த காலத்தில் சனி இருக்கக்குள்ள, அந்த செவ்வாய் இருக்கக்குள்ள ஒரு வக்கீலை, லாயரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்னமோ அளக்கட்டும், அளந்து போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, லாயரை பார்த்து கோர்ட்டில் அப்பீல் பண்ணிடுங்க. அப்போ 2 பேரும் ஃபைனல் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கன்ட்டு வக்கீல்கிட்ட போகக்குள்ள என்ன சொல்கிறாரு, கரெக்டாக
இது அதோட வால்யூஷன் எவ்வளவு, அந்த வால்யூஷனை வந்து தகுந்த மாதிரி தான் கேஸ் போடணும். அப்போ நீங்கள் வந்து அளக்கக்குள்ளே நானே ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொன்னாராம். அப்புறமேட்டு சரின்ட்டு நீங்கள் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சரிங்க சொல்லிட்டு வந்தாச்சு. அந்த சர்வேயர் வந்து கையெழுத்து பண்ணி நீங்கள் வந்து கையெழுத்து எதுவுமே போடாதீங்க, அந்த போடாதீங்க, நீங்கள் அளக்கட்டும், அளந்தோட்டி கோர்ட்டில் இல்லாமல் ஃபைனல் பண்ணிக்கலாம், பேச்சுவார்த்தை பாருங்கள், பேச்சுவார்த்தை எல்லாம் ஃபைனலை வந்து கேஸை போட்டுருங்க, கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. இந்த 4ஆம் துலத்துக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் 10ல் இருந்து செவ்வாய் வந்து கோச்சார செவ்வாய் வந்து சனியை தொடர்பாகுது. அடுத்தது புதனை தான் தொடுது. அந்த புதன் தொடர்பு டாக்குமெண்ட்டு காலி நிலம். சூரியன் அடுத்தது சந்திரன் தொடுது, அரசாங்க ரீதியாக சட்ட சிக்கல் வருது. அடுத்தது சந்திரன் வந்து கேது தான் சுக்கிரனை தான் தொடுறாரு. சுக்கிரன் தொடக்குள்ள லக்னாதிபதி தொடக்குள்ள மறுபடியும் அந்த சந்திரன் வந்து கேது தான் தொடுறாரு. அந்த கேது தொடக்குள்ள அந்த கேது தடை தான் படுது. அது அந்த 4ஆம் அதிபதி சுபத்தன்மை இருந்ததுன்னா அவருக்கு சொத்தோ சுகமோ நல்ல நிலைமைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத கரெக்டாக சுமூகமாக முடியுது. இந்த கோச்சார் சனி பாருங்க, இந்த கோச்சார் சனி வந்து 3ஆம் பார்வை கேது தான் பார்க்குது. சனியும் கேது வந்தால் வம்பு வழக்கு தொடர்பாகணும். இதே பிறந்த கால சனி கேது வந்து 11ஆம் பார்வையை சனியை பார்க்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு வம்பு வழக்கு சந்தித்தான் தீரணும், சட்ட ரீதியாக போய் தானே இவருக்கு வந்து சுமூகமாக முடியும். இதே திரிகோணத்தில் வந்து ராகு இந்தாண்டா சனி தொடர்பு திரிகோணத்தில் பிறந்த காலத்திலையும் இப்போ கோச்சாரத்திலையும் அமையறதுனால 4ஆம் இடத்தை சுகமாக இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லாத அவருக்கு சொத்து சுகம் அமையுது. இதை மாதிரி மாந்தியோ ராகுவோ சனியோ தொடர்பாகக்குள்ள வண்டி வாகனம் இருந்தாலும் வம்பு வழக்கு எதிரியாளிகளோட சண்டை சச்சரவாகத்தான் இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை கிரக சூழ்நிலை வரக்குள்ள ஒரு லாயரவோ வக்கீலவோ நாம் வந்து அவங்க மூலியமாக போகக்குள்ள தான் அந்த ஜாதகருக்கு நல்லா முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். எது எடுத்தாலும் நாம் கோயில் பரிகாரமும் சொல்லக்கூடாது. கோயில் பரிகாரமும் எடுத்தாலும் அந்த 4ஆம் அதிபதி கிடக்குள்ள இந்த கேது தொடர்புக்குள்ள ராகு தொடர்புக்குள்ள சனி தொடர்புக்குள்ள வம்பு வழக்கு சந்தித்தான் தீர வேண்டும். அதுக்கு அந்த காலகட்டத்தின் பூர்வீக சொத்து இருந்ததுனால் ஒரு முன்னோர்கள் சம்பாரித்து வச்சுருப்பாங்க சொத்து சுகம். அந்த காலகட்டத்தில் 20, 30, 50 வருஷத்துக்கு முன்ன ஒரு சர்வேர் பண்ணி இருப்பாங்க. அந்த சர்வேர் பண்ணுறக்குள்ள இப்போ தற்காலிகமாக ஒரு இடத்த விற்றுருப்போம். அந்த இடம் விற்கக்குள்ள அளவுகள் மாறி வரக்குள்ள இதை மாதிரி ஸ்டேஷனுக்கோ வக்கீலுவோ ரீதியாகவோ கோர்ட்டு ரீதியாகத்தான் இது முடிவுக்கு கொண்டு வரணும். நம்ம அந்த கோயிலுக்கு போகலாம், இந்த கோயிலுக்கு போனாலும் அந்த பரிகாரம் தேடலாம். அது ஒரு கடவுள் வந்து ஒரு மன தெளிவு தான் கொடுக்குதா ஒழிஞ்சு இதை மாதிரி கிரக சூழ்நிலை வரக்குள்ள நாம் வந்து ஒரு லாயரை சந்தித்து அந்தோட கேஸு வந்து நாம் வந்து அந்த ஜாதகருக்கு முன்னேற்றத்தை கொடுக்கலாம். சனி வந்து கோச்சார சனி வந்து வக்கரமாக இருக்கும்போது அது வந்து கரெக்டான பலனை சொல்ல முடியாது, கொஞ்சம் தடுமாறி தான் சொல்ல முடியும். 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்து வக்கரமாக இருக்கக்குள்ள 3ஆம் இடத்துக்கு போகக்குள்ள அவர் பொருள் விரயம்தான் பண்ணி ஆகணும். விரயம் போய் தான் அவருக்கு வந்து விற்பனையாக தான் அவருக்கு வேறு இடம் போய் தான் அமையும். அந்த பூர்வீக இடத்துல சொத்து சுகம் அமையாது. 7ஆம் அதிபதி 7ல் வக்கரமாக இருக்குள்ள 6ஆம் இடத்துக்கு வரும். 6ஆம் இடத்துக்கு வரக்குள்ள கணவர் மனை பிரிவினை வரும். 11ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி வக்கரமாக இருக்குள்ள தொழில் தடுமாற்றம் ஏற்படும். ஒரு நிலையாக போவாது. 4ஆம் இடம் 4ஆம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் ஒரு 4ஆம் அதிபதி ஒரு போர் போடுறாரு. ஒரு போர் போடக்குள்ளே கேள்வி கேட்குறாரு. 4ஆம் அதிபதி
எந்த வீட்டில் இருக்கிறாரோ நீர் ராசியில் விருச்சிகத்திலேயோ விருச்சிகத்திலேயோ கடகத்திலேயோ மீனத்திலேயோ 4ஆம் மதிப்பு இருந்தால் தண்ணி இருக்கும். அந்த கிரகம் அந்த பிறந்த கால கிரகத்தோடு கோச்சார கிரகம் சுபத்தன்மை இருக்கும்போது போர் போட்டால் தண்ணி கிடைக்கும். அதே நெருப்பு ராசியில் கிரகம் 4ஆம் மதிப்பு இருக்கும்போது தண்ணி பற்றாக்குறையை தான் கிடைக்கும். அதே சிர ராசியில் இருக்கும்போது நீர் ராசியின் நில ராசியின் 4ஆம் மதிப்பு இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறை இருக்கும். அந்த சுபக்கிரகங்கள் இருக்கும்போது தண்ணி கிடைக்கும். 4ஆம் அதிபதி சூரியன் தொடர்பு இருக்கும்போது வீடு சொகுசான சூரியன் இருக்கும்போது தொடர்பு இருந்தால் சொகுசான வீடு அமையும். சந்திரன் இருக்கும்போது 4ஆம் இடத்தில் இருக்கும்போது நல்ல சந்திரன் நல்ல வீடு அமையும். நல்ல 4ஆம் இடத்தில் வீடு நல்லா அமையும். இதே செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருந்தால் வீடு நல்லா கவர்மெண்ட் கட்டடமாக அமையும். 4ஆம் அதிபதி சுக்கிரன் இருக்கும்போது நல்ல சொகுசான வீடு, அவர் சுகபோக வாழ்க்கை தான் அமையும். அவர் வீண் விரயம்தான் பண்ணுவார் ஜாதகர். குரு இருக்கும்போது வாடகை வீடு நல்ல சுகமான வீடு இருக்கும். சனி இருக்கும்போது பழைய வீடு தான் அமையும். ராகு இருக்கும்போது நீளமாக வீடு தான் அமையும். இதே மாந்தி இருக்கும்போது பெரிது சாபம், அந்த இடத்தில் இறந்த சாபங்கள் சடலங்கள் இருக்கும். இந்த கிரகங்கள் தொடர்பு இருக்கும்போது இதை மாதிரிலாம் சொல்லலாம். ஜாதகருக்கு வரும் கேள்வியாக எடுத்து சொல்லலாம். இந்த கிரகங்கள் 4ஆம் இடத்தில் 2ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சனியோ ராகுவோ கேதுவோ இருக்கும்போது 3ஆம் பார்வையாகவும் 11ஆம் பார்வையாகவும் இருக்கும்போது தடுங்களாகவும் பூர்வீகத்திலேயாகவும் குலதெய்வங்களாகவும் பிரச்சனை தரும். அதுக்கு நிவர்த்தியாகவும் பூர்வீகத்தை எடுத்து எடையை போகிறது நல்லது. இடம் விட்டு இடம் மாறுறது நல்லது. அது 4ஆம் இடத்தின் படிப்பு வகையில் சொல்லலாம். 12ஆம் வகுப்பு இன்ஜினியர் படிக்கலாம் என்று சொல்லலாம். 4ஆம் இடத்தில் தசை இருந்து 3ஆம் இடத்தில் தசை நடக்கக்குள் ஒரு திருமணம் நடக்கும்போது திருமண பொருத்தம் சொந்தத்தின் திருமணம் நடக்கக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, திருமணம் நடந்து முடிஞ்சோட்டி 3ஆம் இடத்து தசை நடக்குது. அப்போ வேலை மாற்றம், அடுத்த படிப்பு முடிந்து அடுத்தது வேலைக்குத்தான் செல்ல வேண்டும். ஒரு வேலை இருந்து இன்னொரு இடத்த மாற்றித்தான் அமைச்சு வேலை அமையும். இதே லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகும்போது முன்னோர்கள் சித்தப்பா பெரியப்பாவையும் சொத்து பிரச்சனை வருகிறது. இந்த 4ஆம் இடத்தின் சுபகிரகங்கள் தன்மையை கெட்டிருந்தால் அவருக்கு சீரு குலைகிறது, சொத்துகள் சுகங்கள் விரயமாகிறது. அது 12ஆம் இடத்தில் தொடர்பு இருக்கும்போது அந்த சொத்து விரயமாகிறது. 8ஆம் இடத்தின் தொடர்பு இருக்கும்போது திடீர்னு அதிர்ஷ்டத்தையும் திடீர்னு வாடகை வருமானமும் கிடைக்கும், திடீர்னு அதிர்ஷ்டத்தும் கிடைக்கும். இதுவரைக்கும் பேச அனுபவித்தவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 4ஆம் பாவத்தை இன்னும் விரிவாக சொல்லலாம். இது சிறிது உரையாக இருந்தாலும் இன்னும் அடுத்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். வாழ்க வளமுடன். என்னுடைய ஃபோன் நம்பர் 780 69 67 470.